தானியேல் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம். தானியேல் இங்கே அவனுக்கு சில கேள்விகள், அந்த கேள்விகளுக்கு ஆண்டவரிடத்திலேருந்து பதில் கிடைக்கணும்னு சொல்லி அவன் ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறான். கர்த்தரை நாடுகிறான், தேடுகிறான், ஜெபம் பண்ணுகிறான் கர்த்தரிடத்தில். இங்கே 9ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அவனுடைய ஜெபம் 4ஆம் வசனத்திலே ஆரம்பிக்குது. பாருங்கள், என் தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணி பாவ அறிக்கை செய்து, ஆண்டவரே உங்கள் அன்பு கூர்ந்து உங்களுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கையும் கிருபையும் காக்கிற மகத்துவம் பயங்கரமான தேவனே அப்படின்னு சொல்லி அவனுடைய பாவங்களையும் தன்னங்களுடைய பாவங்களையும் எல்லாத்தையும் அறிக்கை செய்து என்ன விண்ணப்பம்னு ஏறெடுக்கிறான். அங்கே ஆரம்பித்த ஜபம் 4ஆம் வசனத்தில் ஆரம்பித்த ஜபம் இப்படியே தொடருது. அப்புறம் 20ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். இப்படி நான் சொல்லி ஜபம் பண்ணி, இப்போ ஜபம் முடிஞ்சிருச்சு, ஜபம் பண்ணி என் பாவத்தையும் என் ஜனமாகி இஸ்ரவேலின் பாவத்தையும் அறிக்கையிட்டு என் தேவனுடைய பரிசுத்த பர்வதத்துக்காக என் விண்ணப்பத்தை என் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக செலுத்தி கொண்டிருந்தேன். அப்படி நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போதே முதல் தரிசனத்தில் நான் கண்ட புருஷனாகிய காபிரியல் வேகமாய் பறந்து வந்து, காபிரியல்னா தேவதூதன், மரியாளிடத்துலேயும் யோவான் ஸ்நானனுடைய தகப்பனாகிய சகரியாவிடத்துலேயும் வந்து பேசின தேவதூதன். அந்த தேவதூதன் புருஷனாகியன்னு சொல்லியிருக்கிறதுனால யாரோ ஆள் நினச்சிக்காதீங்க, அந்த ஊரில் இருந்த ஆள் இல்லது. தேவதூதன் வேகமாய் பறந்து வந்து அந்தி பலியின் நேரமாகிய வேளையில் என்னை தொட்டான். அவன் எனக்கு தெளிவுண்டாக்கி என்னோட பேசி, தானியேலே உனக்கு அறிவை உணர்த்தும்படி இப்போது புறப்பட்டு வந்தேன். நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது, நான் அதை அறிவிக்க வந்தேன். இப்போதும் சொல்லுகிற வார்த்தையை நீ கவனித்து கேட்டு தரிசனத்தை அறிந்து கொள் சொல்கிறான். தேவதூதன் அவன் காட்சி அளித்து தானியேலோடு பேசுகிறான். அவன் பேசும்போது என்ன சொல்கிறான்னு கவனிங்க. நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. அதாவது தானியேல் ஜெபம் பண்ண ஆரம்பித்த உடனே கடவுள் இவனை டிஸ்பேட்ச் பண்ணிட்டாரான். போப்பா, ஏன்னா கடவுளுக்கு என்ன ஜெபம் பண்ண போகிறான்னு தெரியும். ஏன்னா கடவுள் ஜெபத்தை கேட்ட பிறகு தான் அவருக்கு புரியும்னு அர்த்தம் இல்லை. இவன் ஜெபம் ஆரம்பித்த உடனே அங்கே ஆன்சர் டிஸ்பேட்ச் ஆகிடுச்சு. அதுதான் பார்க்க விரும்புகிறேன் நான். ஆன்சரு அனுப்பப்பட்டு விட்டது. தேவதூதன் போய் இப்போ சில காரியங்களை விளக்கங்களை கொடுத்து இவனுக்கு சில காரியங்களை காட்ட வேண்டும் இவனுக்கு. அதுக்காக தேவதூதன் கிளம்பி வந்துட்டான். எவ்வளோ நேரம் பொறுத்து வந்தான்? அவன் ஜெபம் 4ஆம் வசனத்தில் ஆரம்பித்து 19ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் அப்படியே வாசித்துட்டு வந்தீங்கன்னு வைங்க, சாதாரண ஸ்பீடில் வாசித்தா 3 நிமிஷம் ஆகும். அப்போ இவன் ஜெபம் பண்ண தொடங்கின உடனேயே அங்கேருந்து தேவதூதனை தேவன் அனுப்பிச்சிட்டாரான். அப்போ 3 நிமிஷத்துக்கு முன்னாடியே தேவதூதனை கடவுள் அனுப்பிச்சிட்டாரு. ஜெபம் பண்ண தொடங்கின உடனே அனுப்பிச்சிட்டாரு. 3 நிமிஷம் பொறுத்து வந்தான். ஏன் இந்த 3 நிமிஷம் டிலேன்னு தெரில. பேக்கப் பண்ணுறதுக்கு நேரம் ஆயிடுச்சா? வண்டி கிண்டி கிடைக்கலையா? எத்தனை கோடிக்கணக்கான மைல் தூரங்கள் கடந்து வந்தான்னு தெரில. என்ன ஸ்பீடில் வர்றாங்களோ தெரியல. என்ன 3 நிமிஷம் டிலேன்னு அதை பற்றி ஒன்றும் சொல்லலை. ஆனால் ஒன்று சொல்கிறான், நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின உடனேயே நான் அனுப்பப்பட்டேன். அப்போவே அனுப்பிச்சிட்டான். அப்போனா அந்த 3 நிமிஷம் கூட அதை ஒரு பெரிய டைம் மாதிரி சொல்கிறான். அப்போவே அனுப்பிச்சிட்டாரு என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஒரு காரியத்தை வழங்கி கொள்ள வேண்டும் இதில் ஜெபத்தை பற்றி. நாம் கேட்க ஆரம்பித்த உடனேயே பதில் அங்கே ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே ரெடியாக இருக்குது. பதில் அங்கே ஆரம்பித்த உடனேயே அங்கேருந்து அனுப்பப்படுகிறது. ஆனால் சில நேரங்களில் ஏதோ காரணத்தால், இங்கே ஒன்றும் சொல்லலை, நான் அதை சொல்ல முற்பட மாட்டேன், ஏன்னா அது எல்லாம் யூகமாக இருக்கும். ஏதோ ஒரு காரணத்தால் ஒரு 3 நிமிஷம் டிலே. ஆனால் நம்ம ஜெபம் பண்ணி 3 நிமிஷத்தில் எல்லாம் கிடச்சிருதுன்னா ரொம்ப நிம்மதியாக இருப்போமே. எல்லோரும் நம்மெல்லாம் ஜெபம் பண்ணி 3 நிமிஷத்தில் பதில்னு சொன்னால் எப்படி இருக்கும்? ரொம்ப சந்தோஷப்படுவோம். 3 நிமிஷத்தில் கிடச்சி. இந்த கம்ப்யூட்டர்லலாம் இப்போ வேலை செய்யும்போது என்ன எப்படி இருக்குன்னா, நேற்று கூட ஏதோ பண்ணிகிட்டு இருந்தேன், இதை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு அவன் கிளாக் கவுண்ட் டவுன் பண்ணுது. இத்தனை நிமிஷத்தில் இது ஆக்டிவேட் ஆகணும், கவுண்ட் டவுன். நம்ம உட்காந்துட்டே இருப்போம், பொறுமை இழக்க வேண்டியதாக இருக்குது. அது கவுண்ட் டவுன் பண்ணால் நம்ம அப்படியே உட்காந்துட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது. அவ்வளோ அர்ஜென்ட் படணும். இப்போல்லாம் ரொம்ப இன்ஸ்டன்ட் சொசைட்டி ஆகிட்டோம் நம்ம. அதனால் அது கவுண்ட் டவுன் பண்ணி அது ஆக்டிவேட் ஆகிறது கூட கஷ்டமாக இருக்குது நமக்கு. பட்டுன்னு தட்டினவுடனே டபார்னு வேலை செய்யணும், அப்படி இருக்கணும். இப்போ அந்த மாதிரி ஆகிடுது. திடீர் சாம்பார், திடீர் ரசம், திடீர் தோசை, இட்லி, எல்லாமே திடீர். எல்லாம் திடீர் உலகம் இது. இப்படிப்பட்ட உலகத்தில் அந்த 3 நிமிஷத்தை ஒரு பெரிய பொருட்டாக சொல்கிறான் தேவதூதன். அப்போவே அனுப்பிச்சிட்டார். என்ன, நீ ஜெபம் பண்ண தொடங்கின உடனே, வேண்டிக் கொள்ள தொடங்கின உடனே
என்ன அனுப்பிச்சிட்டார். அப்போ கவனிக்கணும், நாம் வாயை திறந்து ஜெபம் பண்ண ஆரம்பித்த உடனே பதில் அங்கே டிஸ்பேட்ச் ஆகிடுது. நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. கடவுள் சில நேரத்தில் இப்படி பண்ணுறாரு, அப்படி பண்ணுறாரு, விடாக்கண்டன் மாதிரி கொடாக்கண்டன் மாதிரி உட்காந்துக்கிட்டு நீ வாங்கிடுறியா பார்க்கலாம், எப்படி வாங்கிடுவ பார்க்கலாம், உபவாசத்தை பார்க்குறேன் நான், உன் கண்ணீரை பார்க்குறேன், நீ பிடுங்க பார்த்துடலாம் கொடுப்பேனா நான் அப்படின்னு உட்காந்துருக்காருன்னு நினைக்கிறேன். அப்படிலாம் கிடையாது. நீங்கள் வாயை திறந்த உடனே ஜெபம் பண்ண ஆரம்பித்த உடனே அங்கேருந்து பதிலை டிஸ்பேட்ச் பண்ணிடுறார். ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால 3 நிமிஷம் ஆயிருக்கீங்க. இப்போ அடுத்த அதிகாரத்துக்கு போவோம், 10ஆம் அதிகாரத்துக்கு போவோம். தானியேல்லையே 10ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனம். அந்த நாட்களில் தானியேல் ஆகிய நான் 3 வாரம் முழுவதும் துக்கித்து கொண்டிருந்தேன். அந்த 3 வாரங்களாகிய நாட்கள் நிறைவேற மட்டும் ருசிகரமான அப்பத்தை நான் புசிக்கவும் இல்லை, இறைச்சியும் திராட்சரசமும் என் வாய்க்குள் போகவும் இல்லை, நான் பரிமள தைலம் பூசிக்கொள்ளவும் இல்லை. இவன் ஒரு விதமான உபவாசம் இருக்கிறான் பாருங்க. சுத்தமாக ஒன்றும் சாப்பிடலன்னு சொல்ல முடியாது, நல்ல நல்ல ஐட்டம்லாம் சாப்பிட்றதில்ல, அந்த மாதிரி உபவாசம் இருக்கிறான். எத்தனை நாள் உபவாசம் இருக்கிறான்? 3 வாரம் முழுவதும். ஒரு வாரம், ஒரு மார்னிங் இவனுக்கு இவனுடைய ஜனங்களுடைய பாவத்தின் நிமித்தம், இவனுடைய ஜனங்களுடைய நிலையை பற்றி, இவங்க அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க, இன்னொரு தேசத்தில் அடிமையில் கொண்டு போகப்பட்டிருக்கிறாங்க, இதெல்லாம் இது பண்ணி அவன் துக்கித்து தன்னுடைய ஜனங்களுடைய பாவம் பின்மாறுதல் இதெல்லாம் நினச்சி பார்த்து அங்கே துக்கித்து ஜெபம் பண்ணிட்டுறான் 3 வாரம். இப்படி ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது 10ஆம் வசனத்தை பாருங்கள். இதோ ஒருவன் கை என்னை தொட்டு என் முழங்கால்களும் என் உள்ளங்கைகளும் தரையை ஊன்றி இருக்க என்னை தூக்கி வைத்தது. அவன் என்னை நோக்கி, பிரியமான புருஷனாகிய தானியேலே, நான் இப்பொழுது உன்னிடத்திற்கு அனுப்பப்பட்டு வந்தேன், ஆதலால் நான் உனக்கு சொல்லும் வார்த்தைகளின் பேரில் நீ கவனமாயிருந்து காலூன்றி நில் என்றான். இந்த வார்த்தை அவன் என்னிடத்தில் சொல்லுகையில் நடுக்கத்தோடு எழுந்து நின்றேன். அப்பொழுது அவன் என்னை நோக்கி, தானியேலே பயப்படாதே, நீ அறிவை அடைகிறதற்கும் உன்னுடைய தேவன் முன்பாக சிறுமைப்படுத்துகிறதற்கும் உன் மனதை செலுத்தின நாள் முதல், அதாவது உன்னுடைய தேவனுக்கு முன்பாக உன்னை சிறுமைப்படுத்துகிறதற்கும் உன் மனதை செலுத்தின நாள் முதல் துவக்கி உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது. உன் வார்த்தை நிமித்தம் நான் வந்தேன். என்ன சொல்கிறான் இவன்? தேவதூதன் என்ன சொல்கிறான்? எப்பா தானியேலே, நீ உன்னை சிறுமைப்படுத்தி, இந்த உபவாசம்லாம் அதுக்கு தான் அந்த காலத்தில் சிறுமைப்படுத்தி சாம்பலில் ரட்டு உடுத்தி அப்படிலாம் பண்ணாங்க. சிறுமைப்படுத்தி தேவனுக்கு முன்னால் உன்னை தாழ்த்தி உன்னுடைய மனதை இந்த காரியத்தில் செலுத்தி ஜெபம் பண்ண உட்கார்ந்த பாரு. முதல் நாள் துவக்கி 21 நாள்னு க்ளீனாக சொல்கிறான் அவன். இங்கே தேவன் சொல்கிறான், முதல் நாள் துவக்கி உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது. அப்போ மறுபடியும் அதே தான் சொல்கிறான். எப்போ கேட்கப்பட்டது ஜெபம்? முதல் நாளே. சில சொல்கிறாங்க, கத்தறியாங்க இன்னும் என் ஜெபத்தை கேட்கல, 3 மாதமாக பண்ணிட்டு கேட்க மாட்டேங்கிறாரு, கண்டுக்க மாட்டேங்கிறார். கிடையாதுங்க, முதல் நாளே கேட்டார். ஹலோ, முதல் நாளே கேட்டார். அப்போ 3 மாதம் எதுக்கு சொல்கிறேன் இருங்க, அதுக்கு தான் வர்றேன். இப்போது முதல் நாளே கேட்டார். முதல் நாள் துவக்கி உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது, உன் வார்த்தைகள் நிமித்தம் நான் வந்தேன். அப்போ நல்லா கவனிக்கணும். முதல் நாளே ஜெபம் கேட்கப்பட்டு விட்டது, முதல் நாளே இவன் அனுப்பப்பட்டு விட்டான், அன்னைக்கே கிளம்பிட்டானா. சந்தேகமாக இருந்தால் அடுத்த வசனம் வாசிங்க. பெர்சியா ராஜ்யத்தின் அதிபதி 21 நாள் மட்டும் என்னோடு எதிர்த்து நின்றான். அதாவது அன்னைக்கே கிளம்பி வந்துட்டேன், ஆனால் வழியில் பெர்சியாவின் அதிபதி 21 நாள் மட்டும் என்னோடு எதிர்த்து நின்றான்றான். பெர்சியாவின் அதிபதினா என்ன? இது ஒரு தேவதூதனுங்க. இவன் கிளம்பி வந்தானா 21 நாளைக்கு முன்னாடியே. இவன் ஜெபம் பண்ண ஆரம்பித்த உடனே முதல் நாளே கிளம்பிட்டான். ஆன்சர் எடுத்துக்கிட்டு, கடவுள்கிட்டேருந்து பதில் எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டான். வர்ற வழியில் 21 நாட்கள் பெர்சியாவின் அதிபதி என்னை எதிர்த்து நின்றான்றான். பெர்சியாவின் அதிபதினா அந்த காலத்தில் அவங்க பெர்சியாவில் இருந்தாங்க. அந்த பெர்சியாவுக்கு ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜாவை பற்றி இங்கே சொல்லலை. பெர்சியாவின் அதிபதினா அந்த ராஜாவுக்கு பின்னால் ஒரு பிசாசின் சக்தி இருந்து கொண்டு அவன் மூலமாக பெர்சியா சாம்ராஜ்யத்தை ஆண்டு கொண்டிருக்கிற அந்த பிசாசின் அந்தகார சக்தியை தான் இங்கே சொல்லுகிறது. அநேக நேரங்களில் இப்படி தேசங்களுக்கு பின்னால் சில பிசாசின் சக்திகள் இருந்து கொண்டு குழப்பத்தை உண்டாக்கி அமைதியை குலைத்து நாசமாக்கி இப்படிலாம் பண்ணுகிறது பாருங்கள். அப்படிப்பட்ட ஒரு சக்தி வேலை செய்தான் அந்த பெர்சியாவின் ராஜாவுக்கு பின்னால் இருந்து கொண்டு ஒரு வேலை செய்கிற ஒரு சக்தி. அதைத்தான் இங்கே பெர்சியாவின் அதிபதினு சொல்லிடுது. இந்த ராஜாவை சொல்லலை. ஏன்னா இந்த ராஜா அங்கே போய் வானத்திலேருந்து இறங்கி வர தேவதூதனை தடுத்து நிறுத்த முடியுமா? அந்த ராஜா முடியாது. அதனால் பிசாசு சக்திகள், வானமண்டல சேனைகள்னு சொல்லியிருக்க அந்த மாதிரி சக்திகள், ஆவிக்குரிய சக்திகள் என்னை தடுத்து 21 நாட்களாக என்னை எதிர்த்து நின்றது என்று சொல்லுகிறான். அப்புறம் சொல்கிறான், ஆனாலும் பிரதான அதிபதியில் ஒருவனாகிய மீகாவில் எனக்கு உதவியாக வந்தான், ஆதலால் நான் அங்கே பெர்சியாவின் ராஜாக்களிடத்தில் தரித்திருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கொண்டு வந்த நியூஸை சொல்கிறான்.
ஆனால் ஒன்று கவனிக்கணுங்க, அவன் வர்ற வழியில், அதாவது ஜெபத்தை பண்ண முதல் நாளே கர்த்தர் கேட்டுட்டார். கேட்ட உடனே பதிலை டிஸ்பேச்சும் பண்ணிட்டார் ஒரு தேவதூதனுடைய மூலமாக. அவன் வர்ற வழியில் 21 நாள் ஒரு எதிர்ப்பு சக்தி ஒன்று வந்து பதிலை இவனுக்கு கொடுக்காதபடிக்கு தடை செய்து கொண்டு இருந்தது. வழங்குது? எத்தனை பேர் வழங்குது? சிலர் நினைக்கிறாங்க, சிலர் பாருங்கள், ஜெபம் பண்ணி கிடைக்கலன்னு என்ன நினச்சிட்றாங்க. அது அப்படி தாங்க, கடவுள் வந்து ஒரு கேஸ் படி பார்க்குறாரு. உங்கள் கேஸ் வேறு 3 நிமிஷத்தில் வந்திருக்கலாம், அடுத்த ஆளுக்கு 3 வாரம் ஆகும், இன்னொரு ஆளுக்கு 3 மாதம் ஆகும், இன்னொரு ஆளுக்கு 3 வருஷம் ஆகும், 30 வருஷம் கூட ஆகும். சொல்ல முடியாது. கடவுள் எப்போ பண்ணுறாரோ அப்போ தான் பண்ணுவார் அப்படின்ற முடிவு கொண்டான். நான் கூட அதெல்லாம் ரொம்ப நாள் நம்பிட்டு இருந்தேன். ஏன்னா வேறு வழி இல்லை, வேறு ஒன்றும் சொல்லலை யாரும். ஆனால் நானும் என்ன நினச்சிட்டு இருந்தேன், கடவுள் என்ன பண்ண போகிறாரோ நம்ம கேஸில், இது எவ்வளோ நாள் ஆகுமோ, 3 நாளோ 3 வாரமோ 30 நாளோ அல்லது 3 வருஷமோ, எவ்வளோ நாளாக இருந்தாலும் சகிச்சிக்க வேண்டியதான். அவர் எப்போ இஷ்டப்படுறாரோ அப்போ தான் கொடுப்பாராக்கும் அப்படின்ட்டு. அப்புறம் தான் கண்டுபிடிச்சேன், அதெல்லாம் ஒன்றும் கிடையவே கிடையாது. நான் கேட்ட உடனேயே மறு உத்தரவு சொல்லுகிறவர் அவர். 21 நாள் நான் ஃபாஸ்டிங் ஜெபம் பண்ணலாம். ஆனால் நற்செய்தி என்னன்னா, 21 நாள் ஜெபம் பண்ண பிறகு அவர் கேட்கல என் ஜெபத்தை. எப்போ கேட்குறாரு? ஃபாஸ்டிங் பண்ணுற ஆளுங்களுக்கு சொன்னது பாவம், என்ன சார் 21 நாள் பண்ண பிறகு இப்படி சொல்கிறீங்களா? இவன் ஜெபம் பண்ண முதல் நாளே கேட்டார் கடவுள். அதை கவனிக்கணும் நீங்கள். இவன் உபவாசம் இருந்தது வேறு, அவன் துக்கிக்கிறான், அவன் வந்து அவன் ஜனங்களுடைய நிலையை கண்டு வருந்துகிறான், அதுக்காக அவன் உபவாசம் இருக்கிறான். ஆனால் ஜெபம் பண்ண முதல் நாளே கர்த்தர் கேட்டார். உபவாசத்தை பார்த்து கேட்கல, அவர் நல்லவராக இருக்கிறபடியே கேட்குறாரு. அவர் சொல்கிறார், என்னை நோக்கி கூப்பிடு. அவர் சொல்கிறார், என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு. சத்தம் கேட்டால் போதும், நீ வாயை திறந்தினா போதும், அந்த நிமிஷமே பதில் அங்கேருந்து டிஸ்பேச் ஆகிறது. அவ்வளோதான். எனி டைம் மணி மாதிரி, இது ஏடிஎம் மாதிரி. கார்டை போட்டு நம்பரை போட்ட உடனே டான் வருது பாருங்கள், அந்த மாதிரி இது. நீங்கள் ஏன்னா அங்கே இருக்குது, இருக்கிறதுனால தான் டான் வருது, இல்லைன்னா ஒன்றும் வராது. இருக்கிற கார்டையும் பிடுங்கிட்டு விட்டுரும். அதனால் இல்லாமல் ஒன்றும் போடக்கூடாது. இருக்கிறதுனால தான் போட்டு நம்பரை போட்டோன்னா டானு கேட்ட காசு வந்து டக்குனா. அதனால கர்த்தர் என்ன சொல்ல, இருக்கிறதானப்பா கேட்குறேன், நீ நான் உனக்காக வச்சிருக்கிறத கேட்குறேன், இது உனக்காக நான் சொல்லிட்டேன், என்னுடைய நியதியின்படி அதெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது, இது இப்படி தான், இது என்னுடைய சித்தம், நீ கேட்குற நான் கொடுக்குறேன், அவ்வளோதான். இதுக்கு நீ வந்து உபவாசம் கிடக்க வேண்டியதில்லை, தொங்க வேண்டியதில்லை, கண்ணீர் விட வேண்டியதில்லை, கதற வேண்டியதில்லை, ஒன்றும் பண்ண வேண்டியது, கேளு நான் தர்றேன், அவ்வளோதான். ஆனால் அப்படி கேட்டு தந்தா கூட வழியில் சில எதிர்ப்பு சக்திகள் கிரியை செய்கிறது, இடையூறு செய்கிற சில சக்திகள் இருக்குது. தான் கவனிக்க விரும்புகிறேன் இன்னைக்கு ரொம்ப சப்ஜெக்டே இதுதான். ஏன் டிலே ஆகுது சில நேரத்தில்? என்ன கேட்டவுடனே டக்குன்னு பட்டன் எடுத்தனோடனே டக்குன்னு கிடச்சிடுன்றீங்க, உடனே கொடுத்துட்றாருன்றீங்க. அவர் கேட்ட உடனே அன்னைக்கே பதில் சொல்லிடுறாருன்றீங்க. ஆனால் நான் இவ்வளோ 1 மாதமாக கேட்டுருக்கேன், வரலையே. அதைத்தான் சொல்லிட்டு இருக்கிறேன். இப்போது நல்லா கவனிங்க. கேட்ட உடனே ஏன் வரல? ஏன்னு சொன்னால், ஒருவேளை சில எதிர்ப்பு சக்திகள் கிரியை செய்து கொண்டிருக்கலாம். இவனுக்கே பாருங்கள், முதல் தடவை ஜெபம் பண்ணப்போ 3 நிமிஷத்தில் வந்துருச்சு. ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறான், பதில் வந்துருச்சு டக்குன்னு. எவ்வளோ நல்லா இருக்குது. இப்போ பண்ணுறான் 21 நாளாக பண்ணுறான், ஒன்றும் வரல. 21ஆவது நாள் பதில் வருது. ஏன்னு சொன்னால், இவனுக்கே அப்போ புரிஞ்சிருக்காது, இவனுக்கே அது வழங்கி இருக்காது. ஏன் இவ்வளோ டிலே, எதனால் இவ்வளோ பிரச்சனை அப்படிங்கிறது இவனுக்கே புரிஞ்சிருக்கா. தானியேலுக்கு புரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. இவன் நினச்சிட்டு இருப்பான், கடவுள் நம்ம ஜெபத்தை கேட்கல, கடவுள் நம்மளை கண்டுக்க மாட்டேன்றாரு. நம்மளாம் சொல்கிறோம் இல்லையா, கடவுள் கண்டும் காணாமல் இருக்கிறாரு, என்ன நான் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் ஜெப. கத்துட்டே சொல்கிறாங்க சிலர், கர்த்தாவே ஏன் என்னுடைய ஜெபத்தை மறு உத்தரவு கொடுக்க மாட்டேங்கிறீர், ஏன் ஒன்றும் செய்ய மாட்டேங்கிறீர் அப்படி இன்னும் கொஞ்சம் கதறி பார்க்குறது, இன்னும் அழுது பார்க்குறது, எல்லாம் பண்ணி பார்க்குறது. ஏனென்று சொன்னால், அவங்க என்ன நினைக்கிறாங்க, கடவுள் தான் பிரச்சனை, கடவுள் தான் தரமாட்டேங்கிறாரு அப்படின்னு நினைக்கிறாங்க. கடவுள் என்ன சொல்கிறாரு, கேட்ட முதல் நாளே, நீ ஜெபம் பண்ண ஆரம்பித்த அந்த முதல் நாளே நான் பதிலை டெஸ்பேச் பண்ணிட்டேன். வழியில் என்னமோ பிரச்சனை. நான் சொல்லுகிறேன், இன்றைக்கி கூட இந்த மாதிரி ஆவிக்குரிய சக்திகள் எதிர்ப்பை காட்டுகிறது. நாம் பதிலை பெறாதபடிக்கு, நாம் வாழ்ந்து விடாதபடிக்கு நம்மை தடுக்கும்படியாக கிரியை செய்கிறது உண்மைதான். ஆனால் கிரியை செய்கிறதுன்றதுனால நீங்கள் வந்து அது என்னமோ ஒரு சர்வ வல்லமையுள்ள சக்தின்னு நினச்சிடக்கூடாது.
சிலர் வந்து பிசாசை பற்றி ரொம்ப தப்பாக நினைக்கிறாங்க பாருங்கள். அவன் ஒரு ஆம்னிசியன்ட் சக்தின்னு நினைக்கிறாங்க, அதாவது சகலத்தையும் அறிந்த சர்வ ஞானின்னு நினைக்கிறாங்க. அல்லது அவனை ஒரு ஆம்னி போட்டன்ட் சக்தின்னு நினைக்கிறாங்க. ஆம்னி போட்டன்ட்னா சர்வ வல்லமை படைத்த சக்தின்னு. இன்னும் சிலர் நினைக்கிறாங்க அவன் ஒரு ஆம்னி ப்ரெசன்ட் சக்தி. ஆம்னினா ஆல் இல்லையா, ப்ரெசன்ட். ஆம்னி ப்ரெசன்ட் சக்தினா எல்லா இடத்துலையும் வியாபித்திருக்கிற ஒரு சக்தி அப்படின்னு நினைக்கிறாங்க. சிலர் நினைக்கிறாங்க ஆம்னி போட்டன்னு சர்வ வல்லமை இருக்குதுன்னு. சிலர் நினைக்கிறாங்க அவனுக்கு சர்வ ஞானமும் இருக்குது, ஆம்னி சியன்ட் அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னும் சிலர் நினைக்கிறாங்க அவன் ஆம்னி ப்ரெசன்ட், சர்வ வியாபி, அவன் எங்கேயும் இருக்கிறான், எல்லா இடத்துலையும். ஒரு நேரத்தில் 10 இடத்துல இருப்பான், அவன் இங்கேயும் இருப்பான், அங்கேயும் இருப்பான், இங்கேயும் இருப்பான், எல்லா இடத்துலையும் இருப்பான் அப்படின்னு நினைக்கிறாங்க. கிடையாது. கடவுள் ஒருவர் தான் ஆம்னி போட்டன்ட், ஆம்னி ப்ரெசன்ட் அண்ட் ஆம்னிசியன்ட். அவர் தான் சர்வ வல்லவர், சர்வ வியாபி, சர்வ ஞானி. பிசாசு அப்படி கிடையாதுங்க. பிசாசுக்கு அப்படி இல்லாததுனால அதனால தான் பாருங்கள், கடவுளுக்கு எந்த லிமிட்டேஷனும் கிடையாது. ஏன்னா அவர் ஆம்னி போட்டன்ட், ஆம்னி ப்ரெசன்ட் அண்ட் ஆம்னிசியன்ட். ஆனால் பிசாசுக்கு அப்படி கிடையாது. அவனுக்கு அதனால் லிமிட்டேஷன்ஸ் அதிகம். ஏன்னா அவன் எல்லா இடத்துலையும் ஒரே நேரத்தில் இருக்க முடியும். இங்கேருந்து அங்கே ஓடணும், அங்கேருந்து அங்கே ஓடணும், இப்படி தான் அவன் வேலை செய்ய முடியும். அவங்க உள்ளத்தில் இருக்கிறதெல்லாம் அவன் புரிஞ்சிக்க முடியாது. அவன் ஒன்று எக்ஸ்ரே மிஷின் வச்சில்ல, அவன் டக்குன்னு உள்ளே பார்த்துட முடியாது. எப்படி பார்க்குறான்னு நீங்கள் தான் வாயை விட்டு சொல்லிடுறீங்களே. உங்கள் வாயை கேட்டாலே போதும். அதனால் அவனுக்கு வேறு ஒன்றும் விவரமே தேவையில்லை பாருங்கள். அவனுக்கு எல்லாம் உங்கள் வாயிலேருந்தே வாங்கிடுறான். அவன் எல்லாம் புரிஞ்சிருது. நம்ம என்ன நினச்சிக்கிறோம், அவனுக்கு எல்லாம் தெரியும். எல்லாம் ஒன்றும் தெரியாது. அவன் ஒன்றும் அப்படிலாம் ஒன்றும், அவனுக்கு எல்லாம் சர்வ வல்லமை ஒன்று. அவன் ஒன்றும் என்ன வேணால் பண்ணிட முடியாது. அவனுக்கு சர்வ வல்லமை கிடையாது. அதனால் அவன் பல லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. அதனால் பிசாசை பற்றி பயப்படாதீங்க. அவன் தடை செஞ்சு ஐயோ என் வாழ்க்கையை நாசமாகிடுவான் போல இருக்குது, நான் உருப்படாமல் பண்ணிவிடுவான் போல இருக்குது. கிடையாது. அவன் கொஞ்சம் விளையாடுவான். எப்படி தடை செய்கிறான்னா சந்தேகத்தை உண்டாக்குறான், நம்முடைய விசுவாசத்தை கெடுத்து போடுறான். ஏன்னா அவனுக்கு தெரியும் நம்ம விசுவாசம் எழும்பிருச்சுன்னா அது இந்த இயற்கை உலகத்துக்கும் ஆவிக்குரிய உலகத்துக்கும் இடையே உள்ள ஒரு பிரிட்ஜாக மாறிடும், ஒரு பாலமாய் மாறிவிடும். அப்போ ஆவிக்குரிய உலகத்தில் இருக்கிற அத்தனை ஆசீர்வாதங்களும் இயற்கை உலகத்தில் நமக்கு வந்து கிடைச்சிரும்னு அவனுக்கு தெரியும். ஆகவே விசுவாசத்தை நம்ம பிரிட்ஜாக எழுப்பாதபடிக்கு அவன் எப்படியெல்லாம் சந்தேகத்தை கிளப்பி, கேள்வியை கிளப்பி, அதை கிளப்பி, இதை கிளப்பி பண்ணணுமோ அதையெல்லாம் பண்ணி கொண்டு இருக்கிறான். அப்படி தான் வேலை செய்கிறான் பாருங்க. அதை ரொம்ப வஞ்சனையோடு ஏமாற்றி பொய்யை சொல்லி இப்படி தான் செய்கிறான் ஒளி. அவனுக்கு வேறு ஒன்றும் பெரிய சக்தி கிடையாது. அவனுக்கு இருக்கிற சக்தியெல்லாம் இந்த பொய், வஞ்சனை, ஏமாத்து வேலை இதுதான் இருக்குது. பெரிய ஃப்ராட் அவன். அந்த மாதிரி வேலை தான் செய்கிறான். ஆனால் பிசாசை பற்றி முதல்ல கரெக்டாக தெரிஞ்சு வச்சுக்கணும் பாருங்கள். ஏன்னா நிறைய பேர் அவனை வந்து ரொம்ப ஓவர் எஸ்டிமேஷன் பண்ணுறது, கடவுளை ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடுறது. கடவுளால் அது முடியுமாங்க? அது பிசாசை பற்றிய சந்தேகமே இல்லை, அவனால் முடியும். எப்படி இருக்காங்க பாருங்கள் கிறிஸ்தவங்க. அதனால தான் நான் இப்படிலாம் பிரசங்கம் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஏன்னா தலைகீழாக இருக்குது மூளை நிறைய பேருக்கு. முக்கியமாக கிறிஸ்தவங்களுக்கு சொல்கிறேன், எல்லாம் தலைகீழாக இருக்குது. பிசாசு நிச்சயமாக செஞ்சு விடுவான், அடிச்சு விடுவான், கொண்டு விடுவான், தீத்துருவான் அப்படின்னு வழங்குது. ஆனால் கடவுள் கண்டிப்பாக நமக்கு உதவி செய்கிறான், அது சந்தேகம் தான். பிரதர் செய்வாரா, செய்ய முடியுமா நினைக்கிறீங்களா? நீங்கள் செஞ்சுருக்காரா? அட கடவுளை, இவ்வளோ பெரிய பைபிளில் எத்தனை கதை இருக்குது, ஒன்றுத்தையும் நம்புறதில்ல. ஆனால் பிசாசு கண்டிப்பாக செய்வான்ற நம்பிக்கை நிறைய பேர் இருக்குது. இருக்கீங்களா? அநேக நேரத்தில் பிசாசு இப்படிப்பட்ட தடைகளை ஏற்படுத்துகிறான் பாருங்கள். நம்ம நினச்சது நடக்காமல் போகிறதுக்காக, நம்மளை அதைரியப்படுத்துறதுக்காக அநேக தடைகளை ஏற்படுத்தி நம்ம பதில் நமக்கு வந்து கிடைக்காதபடிக்கு அநேக தடைகளை உண்டு பண்ணுகிறான். ஜனங்க என்ன நினச்சிக்கிறாங்க, கேட்டேன் ஆண்டவருக்கு என்னமோ தெரியல, அவர் தரமாட்டேங்கிறாரு. அப்புறம் ஒருத்தர் சொல்கிறாரு, நான் ஆண்டவரத்தில் போராடிக்கிட்டு இருக்கிறேன்யா. அடகடல், அவர் உங்கள் சைடில் இல்லை இருக்கிறாரு, அவர் உங்கள் சேம் கட்சிங்க. அவர்கிட்ட ஏன் போராடுறீங்க? அவர்கிட்ட நீங்கள் போராட வேண்டிய அவசியமே கிடையாது. அவர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறாரு, உங்கள் சைடில் இருக்கிறாரு, உங்களுக்காக இருக்கிறார், உங்களுக்கு உதவி செய்யும்படியாக இருக்கிறாரு. அவர்கிட்ட போராடுறதை நிறுத்திட்டு எதை போராடணும்? உங்கள் போராட்டம் என்ன போராட்டம்? விசுவாச போராட்டம். விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு அப்படின்னு எழுதியிருக்கு இல்லையா? ஃபைட் த குட் ஃபைட் ஆஃப் ஃபெய்த். இட்ஸ் அ ஃபைட் ஆஃப் ஃபெய்த். இது விசுவாசத்தின் நல்ல போராட்டம். ஏன் நல்ல போராட்டம்னா இதில் ஜெயம் நம்மளுது, அதனால தான் நல்ல போராட்டம். ஹலோ, ஏதாவது ஒரு போராட்டம் நல்ல போராட்டம்னா என்னதுனால நல்ல போராட்டன்றோம்? கிரிக்கெட் மேட்ச்சுக்கு போகிறோம், நல்ல மேட்ச்ன்றோம், பார்த்தீங்கன்னா நம்ம ஜெயித்திருப்போம், அதனால தான் நல்ல மேட்ச்ன்றோம். அவன் ஜெயிச்சிட்டான்னா போச்சு, மோசமான மேட்ச் இன்னைக்கு. அப்போ நல்ல போராட்டம்னா என்ன?
நாம் ஜெயிக்கிறதுக்காக வர போராட்டங்க. அந்த எதிர் சக்தி வந்து நம்மளை ஜெயித்திட முடியாது, நாம் ஜெயிப்போம். சில நேரத்தில் கொஞ்சம் நேரம் எடுக்குது, அவ்வளோதான். இந்த காரியங்கள்லாம் கிரியை செய்கிறதுனால அதை நம்ம மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. அப்போ என்ன பண்ணோம்? ஜெபிக்கும்போது பாருங்கள், தானியேல் வந்து பழைய ஏற்பாட்டு ஆசாமி. அவனுக்கு வந்து கடவுள் ஒரு வேளை, அப்பா உனக்கு அனுப்பிச்சிட்டேன் பதிலை, வழியில் இந்த மாதிரி பிரச்சனையாக இருக்குது, கொண்டு வர முடியல உனக்கு பதிலை, கொஞ்சம் டிலே ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தா கூட தானியேலால் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் இப்போ விசுவாசிகளுக்கு பிரத்யேகமாக அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிசாசின் பேரில் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிசாசை மிதிக்க அதிகாரம், அவன் மேல் ஆளுகை செலுத்தக்கூடிய அதிகாரம், விரட்ட அதிகாரம். பிசாசை எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி, கடவுளை விட்டு ஓடி போவான்னு சொல்ல. யாரை விட்டு ஓடி போவான்? நீங்கள் தான் எதிர்த்து நிற்கணும். உங்களை விட்டு அவன் ஓடி போவான், உங்கள்கிட்ட தான் ஓடணும் அவன். அப்போ தானியேலுக்கு அன்றைக்கி சொல்லியிருந்தா கூட அவன் ஒன்றும் பண்ணிட முடியாது. ஏன்னா பழைய ஏற்பாட்டு காலத்தில் அவன் மறுபடியும் பிறக்கலை, அவனுக்கு அதிகாரம் கொடுக்கப்படலை, அவன் இன்னும் தேவனுடைய பிள்ளையாக மாறல, அவன் இதெல்லாம் கிடையாது. அவங்க பின்மாற்றம் அடைந்த ஒரு ஜனம். அவங்க மத்தியில் இவன் கொஞ்சம் கர்த்தரை தேடுறான், அவ்வளோதான ஒழிய இவனுக்கு அப்படிப்பட்ட இன்றைக்கு விசுவாசிக்கு இருக்கிற நீதிமானுங்கிற ஸ்தானம், அப்புறம் ஆவியானவர் உள்ளே இருக்கிறது, வேதவசனம் கையில் இருக்கிறது, இப்படிப்பட்ட காரியம்லாம் அவன் அனுபவித்தது கிடையாது. பாருங்கள், இயேசுவின் நாமம் அதெல்லாம் கிடையாது, அதிகாரம் செலுத்துறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஆனால் இன்றைக்கு நம்ம எதிர்த்து நிற்கிற சக்திகளுக்கு எதிராக நம்ம அதிகாரம் செலுத்த முடியும். அதனால தான் பாருங்கள், ஜெபம் பண்ணும்போது சில நேரத்தில் பதில் வரலன்றதுனால நாம் என்ன பண்ணிடக்கூடாது, பதில் வரலைங்க அதனால கர்த்தர் தான் ஏதோ பிரச்சனை பண்ணுறாரு அப்படின்றக்கூடாது. பதிலை கொடுக்காம என்ன, இல்லை பதில் வராதுக்கு வேறு காரணங்கள் இருக்கலாம். என்ன காரணங்கள் இருக்கலாம்? இந்த மாதிரி ஆவிக்குரிய தடைகள் அல்லது இந்த பிசாசானவன் பல விதங்களிலே தடைகளை அங்கே ஏற்படுத்தி கொண்டிருக்கலாம். அதை எதிர்த்து நிற்க வேண்டும். நாம் சில நேரத்தில் கடவுளே நமக்கு அதை காண்பிப்பார். பாருங்க, இப்படிப்பட்ட ஒரு தடை இருக்குது, இப்படிப்பட்ட ஒரு காரியம் இடையூறு இருக்குது அப்படின்னு சொல்லி. அப்போ நாம் பிசாசை அதட்டி எதிர்த்து நின்று ஜெபிக்கும்போது ஒரு பெரிய ரிசல்ட் அங்கே உண்டாகுது, ஒரு பிரேக் த்ரூ கிடைக்குது நமக்கு. அந்த பிரச்சனையை தாண்டி நம்ம முன்னேறி செல்ல நமக்கு உதவுகிறது. இப்படி இந்த டிலேயை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நான். இதனால தான் சில நேரத்தில் என்ன ஆகுது, கொஞ்சம் நேரம் எடுக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. நிறைய தடைகள் அந்த மாதிரி வரலாம். பாருங்கள், சில தடைகள்லாம் எனக்கு ஞாபகம் வருது. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபைனான்சஸ் எடுத்துக்குவோம், பணம் எடுத்துக்குவோம். நிறைய பேருக்கு பண தேவை இருக்குது. பணம் எப்போ தேவைன்னா போன மாதமே தேவை, ஆல்ரெடி டூ லேட் மாதிரி. நிறைய பேருக்கு போன மாதமே தேவை. பண பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனை. பாருங்கள், அவங்க வந்து இதெல்லாம் கேட்கும்போது நம்ம நற்செய்தியை சொல்லும்போது ஜனங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க, பரவாயில்லையா ஆண்டவர் தேவையெல்லாம் சந்திப்பார் அப்படின்னு சொல்லி. ஆனால் சிலருக்கு என்னையா நான் நினச்சா மாதிரி எனி டைம் மணி ஏடிஎம் டப்புன்னு போய் போட்டோமா எடுத்தோமான்னு இருக்கணும். அதுக்கு தான் ஜபத்துக்கு வந்தேன், அதுக்கு தான் நான் ஜபம் பண்ணேன், கேட்டேன், இன்னும் கிடைக்கலையே, எனக்கு இன்னும் வந்து சேரலையே அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, கடவுள் வந்து நேராக கொண்டு வந்து அவங்க கூரையில் வந்து ஒரு பொட்டலம் போட்டுட்டு போயிடுவார். இவங்க ஜெபம் பண்ண உடனே திடீர்னு வந்து ஒரு பொட்டலத்தை கொண்டு வந்து அங்கே போட்டுட்டு போயிடுவார். கர்த்தர் வந்து பணத்தை க்ரியேட் பண்ண முடியாது உங்களுக்காக. அதனால் பணத்தை அங்கேருந்து அவர் க்ரியேட் பண்ணி பொட்டலத்தில் வச்சு உங்கள் மொட்டை மாட்டில் தூக்கி எறிய முடியாது. அதை ஒரு பண்டில் அதெல்லாம் பண்ண முடியாது. கர்த்தர் எப்படி கொடுக்குறாரு? உங்களை பொருளாதாரத்தில் ஆசீர்வதிக்கணும். கர்த்தர் எப்படி செய்கிறாரு? உபாகம் 8:18 சொல்லுகிறது, தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, அவரே உனக்கு ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலனை கொடுக்கிறவர். பலனை கொடுக்குறாராம். அப்போ கடவுள் என்ன கொடுக்குறாரு? பலனை கொடுக்குறாரு. எதுக்கு கொடுக்குறாரு? ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை கொடுக்குறாரு. பலன்னா ஒரு ஆற்றல், ஒரு அனாயிண்டிங், ஒரு சக்தி, ஒரு வல்லமை. போனால் பணம் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சக்தியை கொடுக்குறாரு. அப்போ இதை புரிஞ்சுக்காதனால தான் சிலர் பணம் கேட்குறாங்க, பணத்தை விரும்புகிறாங்க, பணத்துக்காக ஜபிக்கிறாங்கன்னு கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா அவங்களுக்கு என்ன புரியல, கடவுள் ரூபா நோட்டை தூக்கி மொட்டை மாடியில் போட மாட்டார். நான் தான் என்னத்தை நம்பணும்? அவர் எனக்கு பலனை தருகிறார், ஒரு அபிஷேகத்தை தருகிறார், ஒரு வல்லமையை தருகிறார், தயவை தருகிறார், எனக்கு முன்னால் வாசல்களை திறக்கிறார், காரியங்களை வாய்க்க பண்ணுகிறார் என்று நம்பி நாம் போய் கையிட்டு சில காரியங்களை செய்யும் போது அந்த காரியங்கள் விளங்கும். வீட்டில் கட்டிலில் படுத்துக்கிட்டு காலை மேலே போட்டு ஆடிக்கிட்டு எங்கே இன்னும் வந்து உள்ளலையே அப்படின்னா விழவே விழாது. நான் சொல்கிறேன், அப்படியே பட்டினி கிடக்க வேண்டியது தான். கண்டிப்பாக பணம் வந்து விழாது. ஏன்னா பைபிள் எப்படி போதிக்குது?
ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க என்ன தர்றாரு? பலனை தர்றாரு. அப்போ பலன் இருக்கிறதுன்றது விசுவாசிக்கிறதுக்கு வசனங்கள் எடுங்க, விசுவாசிங்க. நாளுக்கு நாள் அது அதிகமாக இங்கே கோயிலுக்கு வந்தீங்கன்னா அதை விசுவாசிப்பீங்க. இந்த வாரம் விசுவாசிப்பீங்க, அடுத்த வாரம் இன்னும் அதிகமாக விசுவாசிப்பீங்க, அதுக்கப்புறம் இன்னும் அதிகமாக விசுவாசிப்பீங்க. அப்போ பார்த்தீங்கன்னா செழிப்பு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும், வெற்றி வேலை செய்ய ஆரம்பிச்சிடும், பொருளாதாரம் வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா நான் ஏதோ பண்ணன்றதுனால, நான் எந்த மேஜிக்கும் பண்ணுறது இல்லை. என் பிரசங்கம் என்ன? ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்த இந்த வானத்தையும் பூமி உண்டாக்கின கடவுள் உங்களுக்குள்ள பலனை அவர் கொடுக்கிறார். அவ்வளோதான் நான் சொல்கிறேன். ப்ராஸ்பெரிட்டி ப்ரீச்சர் அது இதுன்னு சொல்கிறாங்களே, இவ்வளோ தான் நான் பிரசங்கம் பண்ணுறேன். இதுக்கு போய் என்ன இது பண்ணுறீங்க? பலனை கொடுக்குறார். அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ பண்ணிங்க போங்க. நீங்கள் அதை விசுவாசிங்க, அதை வச்சு கடையை தரங்க, அதை வச்சு பிஸ்னஸ் ஆரம்பிங்க, அதை வச்சு என்ன பண்ணுறீங்களோ உங்கள் உள்ளத்தில் அது கிரியை செய்கிற அளவுக்கு நீங்கள் கையிட்டுக்காரீங்களே சரி, உங்கள் விசுவாசத்தின்படி செய்யுங்க, அது உங்களுக்கு வந்து வாய்க்கும். ஸோ இதெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். நிறைய பேருக்கு கடவுள் தரலன்றதான் யோசிக்கிறாங்களோ ஒழிய, மற்ற நடுவில் இருக்கிற இந்த இடையூறுகள் நம்ம சைட்லேயே இடையூறுகள் இருக்குது, ஆவிக்குரிய உலகத்தில் இடையூறுகள் உண்டாகிறது, பிசாசின் சக்திகள் மூலமாக இடையூறுகள் உண்டாகிறது. அது மட்டும் இல்லாமல் நம்ம சைடில் செய்ய வேண்டியது சில நேரத்தில் செய்யாமல் இருக்கிறனால இடையூறுகள் உண்டாகிறது. அதை யோசிக்கிறது கிடையாது. ஆவிக்குரிய சைடில் உண்டாகிற இடையூறுகள் ஒன்றும் கிடையாது. அதை வந்து பிசாசை எதிர்த்து நில்லுங்கள், அவனை அப்பொழுது நம்மளை விட்டு அது சரி பண்ணிடலாம், ஒன்றுமே கிடையாது. நம்ம சைடில் இருக்கிற இடையூறுகளும் ஒன்றும் கிடையாது. கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுது, அதன்படி செய்ய வேண்டியதான். செய்தால் அதை சரி பண்ணி கண்டிப்பாக பதிலை நாம் பெற முடியும். ஆகவே பதில்கள் எல்லாம் அங்கே ஆவிக்குரிய ரீதியில் இருக்குது. கேட்ட உடனே கர்த்தர் என்ன பண்ணுறாரு, அதை டிஸ்பேச் பண்ணுறாரு. ஆனால் நம்ம பெற்றுக்கொள்ளுகிறதுல நிறைய இடையூறுகள் இருக்கிறது. அதனால தான் சில நேரத்தில் டிலே நடக்குது.